உண்மைதான். உன் குலத்தில் உன் குலத்தில் தோன்றி கொடியான அதைத்தான் பாதத்தை வணங்கி தேடி வந்து என்ன சமாச்சாரம் தவித்து விடுவேன். நம் ஜனங்க சாப்பிட்டு விடுவோம். இந்த மகமுனிவர் ஆகிய அதோ இந்த மகமுனிவர் பெருத்த யாகத்தை செய்ய போகிறேன். அதற்காக வேண்டி அடச்சப்பிய பொருளது அதற்கு வேண்டும்படியான பொன்பொருளை பெற்று போகலாம் என்று உன்னை நாடி வந்திருக்கின்றேன். அப்படியா? ஓமோ தேவரா வரட்டும் ஒரு தேவ நன்மைக்காக அந்த தேவரன் பெருத்தையாக யாகத்தை செய்ய போறீங்க. ஆமா ஐயா ஒன்றிய பொருள் அந்த தேவபல் டூரியாகத்தான் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் பொருளாக படியந்து என்பால் வார்த்தை அதுங்களை தேவா உண்மைதான். அது எவ்வளவு பொண்ணு சொன்னால் அல்லவா நான் கொடுக்கிறேன். அறிவில்லாதவர்
வேண்டுமணியான பொண்ணு இருக்கிறது. ஒரு பட்டத்து பெருத்த யாரையை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு யானையை கொண்டு வந்து அதன் மேல் ஒரு வாலிபனை அமர்த்தி அந்த யானை மீது ஒரு வாலிபனை ஏற்றி அவன் கையிலே மாணிக்க கவண்டை கொடுத்து வெள்ளி கவண்டை கொடுத்து மாணிக்க கல்லை வைத்து ஆகாய மார்க்கமாக வீச வேண்டும். அந்த மாணிக்க கல் எவ்வளவு உயரம் செல்கிறதோ அவ்வளவு உயரம் எனக்கு பசும்பொன் வேண்டும். இது என்ன சாமி இது? இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. திருட போனாலும் என்னமோ புழுர் தானாலும் பிறந்த பொண்ணு ஒன்றான் சுமாரியா தாடிக்கு மதிய போட்டு கோச்சுவாங்க. சாபம் கொடுத்து சாதம் கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். சாமி அவ்வளவுதானே? ஆமா. கொஞ்சம் ஓரமாக சில நாட்களுக்கு முன்பாக இவர் சீடர்கள் ஓடி வந்தார்கள். அவர் பாதத்தோட அப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, என் குருவா இருக்க முடியாத சோமத்திரபதியா கொஞ்சம் பொண்ணு உன்கிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பொண்ணுப்பான்னு கேட்டாங்க. ஐயா கேட்கதான் சொன்னாங்க. வேண்டுமென்றா பொருளை அவர் கேட்பார். அப்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவர் வந்தார். அரிச்சந்திரா, தேவரை பொருட்டு தேவர் நன்மைக்காக தேவர் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக ஒரு யாகம் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் பொண்ணு வேணும்னா எம்மா பொண்ணுன்னு சாமி ஒரு பரவலியான இடத்துல ஒரு வட்டப்பாறையின் மீது அதன் மீது யானையை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மீது ஒரு வாலிபனை ஏற்றி அவன் கையிலே வெள்ளிக்கவண்டை கொடுத்து அதுல மாணிக்க கல்லை வைத்து ஆகாயத்தை நோக்கி வீசி அது எம்மான் தூரம் போது அம்மா பொண்ணுன்றார். யாருங்க கொடுக்க முடியும்? அப்படியானால் இவர் உள்ளத்துல ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? எண்ணமே சரியில்லை. அதனால அந்த வாலிபனை கூட்டாங்க. மழை வேத்துக்குறா கையில மகாராஜா கொடுக்குறாரு. உனக்கு வேலை தான். இந்த ஓய்வு பெற்ற நேரத்துல உனக்கு வேலை கொடுக்குறேன்னா நான் வாலிபன் வாலிபனா அப்ப நீ யானை நெல்லு நெல்லு யானை நெல்றா அப்ப நீ அப்பா இதோ வெள்ளி கவுண்டு இதுல மாணிக்க கல்லு வச்சிருக்கோம். இத வீசி எறிங்க பார்ப்போம். மலையாட்டிக்கார மலையாட்டி யாரு சொன்னா அதனால மலையாட்டி கொண்டு வச்சியா? சரி, அந்த பொருளை எல்லாம் போட்டு கட்டி உன்னிடத்திலே பொருள் வாங்க நான் வரவில்லை. எனக்கு மன்னன் தான் கொடுக்கணும். நல்லா சொல்லு. என்ன இடத்துல பொருள் வாங்க நீ வரல? ஒரு காலம் இல்லை. அதோட பொருள் வாங்க மாட்டான். ஆண்டவா அவன் யார்? என் குலத்தான். அதான் எனக்கும் கொடுத்தார். எனக்கும் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தார். என் குலத்தாதான் என்று கேட்ட பிரகாரம் உண்மைதான். ஏன் பொண்ணை கொண்டு வந்து இருக்கிறேன். அடே அரிக்கண்ணா, என்ன சொல்? அப்பா என்னவோ வேண்டாம் நீ என்னவோ வேண்டாம் வந்தது இருதய சம்மதித்து அப்பா சாட்டமும் பொண்ணு இங்கே சம்பந்தமாக அந்த போற்றுதல் யாகம் செய்யும். ஐயா போற்றுதல் யாகம் செய்யும் போது நான் கற்றுக்கொள்வேன். மாற்றமா நினைக்க வேண்டாம். இந்த மகபூதி சென்று என்னிடத்திலே பசும்பொன்னை கொடுத்திருக்கிறாய். ஆமா, ஆனால் நான் செய்ய முடியாத யாகம் இன்னும் காலம் இருக்கிறது. அப்படிங்களா? அது வரையிலே இந்த பொண்ணோடு நான் வளத்திலே இருப்பேன். ஆனால் கள்ளரும் மரபரும் வேடர் என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். களவாடி சென்று விடுவார்கள். இந்த பொருளை களவாடி சென்று விடுவார்கள். எனக்கு பொருள் எனக்கு அப்படி களவாடி விடுவார்கள். பயந்தராது போய்விடும். அதனால பொருள் பாதுகாப்பானு தெரியாது. உனக்கு எதுக்கு பொருள் தேவைப்படும் பொழுது பெற்றுக் கொள்கிறேன். அப்படிங்களா? அது வரையிலே இந்த பொண்ணை நீயே வச்சிரு. சாமி, இந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன். சரி, உங்களுக்கு எப்ப இது தேவைப்படுதோ அப்ப வந்து பெற்றுக்கொள்றீங்க. நல்லது. ஆண்டவா, இதை கொண்டு போய் என்னுடைய பொக்கிஷ சாலை இருக்குது அதன் உள்ளதான் சேர்ப்பேன்.
அப்படி சேர்த்து விடுவது. ஆனால் உங்களுக்கு கொடுத்த பொருள் எது, அளித்த பொருள் எது தெரியாது. அப்படி என்று தெரியாது. அதனால ஒரு அடையாளமா ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறது. ஏய், ஓ கொடுத்ததை வாங்கிட்டான்னா ஒரு அவங்கிட்ட போய் பெறலாம்னு நினைச்சேன். என்ன நாங்க அம்மா திறமையில ஜமா போட்டு நடத்துறோம் 51 வருஷமா. இந்த வருஷம் 2000 சாபம் கொடுப்பேன். நீ சாதம் கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம். அதனால தான் உட்காந்துருக்கணும். ஹரிச்சந்திரா, உங்க பொட்டியை தூக்கி வைங்க. இதோ உன்னுடைய பொருள் இல்லாது என் பொருளுக்கு நான் விஸ்வாமுத்திர முத்திரையை இதில் பதித்திருக்கிறேன். ஓ, ருத்ராக முத்திரை. உத்தராகம் கொட்டையை அது தூக்கி வைங்க. அரசு முத்திரை. ஆமாங்க, இது உத்தராக முத்திரை. அது அரச முத்திரை. ஆமா ஆமா, இது உத்தராக முத்திரை. விஸ்வாமுத்திரனுடைய புத்திர. இது வந்து இது எல்லாமே ஓஸ்தான். அவன் எதை வேணாலும் தூக்கி வைக்கிறான். சரி வை. கோயிலுக்கு இந்த பொருளை கொடுங்க. சரி, பத்திரமாக இருக்கணும். எந்த நேரமும் என்ன இனிமே கத்துறான். இவரிடத்திலே பொன்பொருவதிலே இல்லை என்று சொல்லி விடுவான், ஒரு பொய் பெறலாம் என்று வந்தேன். நீங்களும் மதேஸ்வரர்கிட்ட போட்ட அந்த பந்தயத்தை செய்ய சொல்லு பாக்குறீங்க, முடியல. ஆனால் இப்ப என்ன பண்ணுவோம் பாப்பா. எடுத்து வைங்க, தாளத்தை கையில வைங்களா. சரிங்களா? நான் இப்ப என்ன செய்ய போகிறேன்? இவனோ சத்தியம் தவறாதவன். ஆமா, ஜீவ காருண்யம் உள்ளவன், ஜீவவதை செய்யாதவன் தானே. அப்படின்னு இருக்கு. அதனால் என் தவ வலிமையினாலே பெருத்த காட்டு மிருகங்களை உண்டு செய்து இவன் நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை அழிக்கும்படியாக செய்ய போகிறேன். அதனாலே காட்டு பண்டிகைகளை உண்டு செய்கிறேன். ஓ நமோ நமச்சிவாய நமः. ஓ நமச்சிவாய எல்லாத்த குடிமக்களா என்னப்பா எல்லாம் புரிய முறை என்று வந்திருக்கீங்க. ஐயா மகா ராஜா ராஜா ரமணி ராஜா உங்க தந்தை நாட்டை அரசாட்சி செய்து வர்றது மாதிரி அதே நடந்தது கிடையாது. நீங்க என்னைக்கு அரசாட்சி செய்ய வந்தீங்களோ இப்ப எழுமணியில பயிர் பட்சிகள் பயிர் பட்சியில கூட்டம் கூட்டமாக குள்ள நரி வந்து காட்டு பண்டிகை எல்லாம் எங்களுடைய பயிர் பட்சிகள். நீங்கள் இடுபடியான பயன்கள் எல்லாம் காட்டில இருக்க மிருகம் வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறது. உண்ணுவதற்கு வழி இல்ல, இருக்க வழி பிள்ளை பொண்டாட்டிகளாம் பசியால பாதி கொடுக்கணும். உண்மைதான். நான் பார்த்துக்கிறேன். பண்ணி காட்டு முறை பண்ணீங்கன்னா காலத்துல இந்த நாட்டை முடிசூட்டி ஆமாங்க நீண்ட நாளாக ஆண்டு வருகிறேன். என் நாட்டில் இப்படி ஒரு குறை வந்ததே கிடையாது கிடையாது. அதனால இதுக்கு ஏதுவான வழி செய்ய வேண்டுமே. ஆனால் என் அறியாமல் இருக்கக்கூடிய வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் சொல்லுபடியான சத்தியகித்தி மந்திரி இருப்பார். அவர் ஆட்சி வாங்க இப்படியாக அயோத்தி வர நாட்டு ஆளுமணியனு இதோ ஹரிச்சந்திர வள்ளல் சத்தியகித்தி மந்திரி அழைக்க சத்தியகித்தி வருவது காண்க.